சுக்கிரனை இயக்கும் வகுப்பு பொன்மகள் வந்தாள். நிலம் பொன் பொருள் சேர வாஸ்து தோஷம் நீக்கும் வாழ்வியல் பரிகாரம் மற்றும் தாந்திரிக வழிபாட்டு முறை. மே 30, 31, ஜூன் 6, 7, 13, 14 6 நாட்கள் 1 மணி நேரம் ஜூம் ஆன்லைன் வாயிலாக வகுப்பு எடுக்கப்படும். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். நாம் நல்ல மனை அமைது கெட்ட மனை அமைது அது எல்லாமே நம் கர்ம வினையின் படி இருந்தாலும் ஒரு மனை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம முதல்ல வீடு கட்ட போறன்னும் போது தேர்ந்தெடுக்க கூடாது. அப்படின்னா திருமண தடைக்கும் இந்த காலி நிலம் நம்ம வாங்குறது இம்பாக்ட் ஆகுமான்ற ஒரு வாங்குற 3 சென்ட்ல எப்படி 6 அடி 5 அடி விட முடியும்? வடகிழக்கு கார்னர் சைட்ல இருக்கிற எல்லாருமே கோடீஸ்வரராக வாழல. வடக்கு மனை பார்த்தவர்கள் எல்லாருமே குபேர அருளை பெறல. செப்டி டேங்க் இல்லாமலும் வாழ்க்கையை ஓட்ட முடியாது. நிறைய பேர் உங்களுடைய வாஸ்து விஜயம் வேணும், அவங்களுடைய வீடுக்கும் நிலத்திற்கும் உங்களுடைய வாஸ்து பணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதற்கான ஒரு விடையோட இந்த ஒரு காணொலியை துவங்கிக்கலாம். மீண்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வாஸ்து விஜயத்தை உலகம் முழுவதும், தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் என்ன பண்ணியிருக்கோம்னா தொடங்கி இருக்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய பிரணவ வாஸ்து அமைப்பின்படி ஒருவர் வீடு அமைக்கணும் அப்படின்னா 100% காலி மனை இருக்கிற பட்சத்தில் சிறப்பு. அதனால வீடு ஆரம்பிக்க போறவங்க மட்டும் வாஸ்து விஜயத்தை புக் பண்ணா சிறப்பானது. அது முழு பொறுப்போடு அந்த வீடு அமைக்கக்கூடிய விதங்கள், அமைக்கக்கூடிய குறியீடுகள், ஜனனகால ஜாதகத்தில் ஒரு கிரகம் பலகீனம் அடைந்திருந்தால் அதில் வீட்டில் எப்படி பலப்படுத்தலாம் என்ற அத்தனை முறைகளும் நேரடியாக மனை பார்த்து ஆலோசனை செய்து கூறப்படும். நான் தான் வருவேன். சரியா? இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, கட்டிய வீட்டிற்கு வாஸ்து பார்க்கணுன்ற பட்சத்தில் அது நிறைய தவறுகள் இருக்கிறதுனால இடித்து சரி செய்வது என்பது ஒரு வீடு கட்டக்கூடிய அளவுக்கு செலவாக இருப்பதினால் அவர்கள்லாம் என்ன பண்ணலாம்னா, முதல்ல பிளான் ஆஃபீஸ்க்கு அனுப்பி இதை வாஸ்து சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்றத ஒரு என்கொயரி கேட்டுட்டு முடியும் அப்படின்னா கட்டின வீட்டுக்கு போவேன். முடியாது அப்படின்னா புதிய இடம் வாங்கி அவர்கள் என்ன பண்ணலாம்னா முன்பதிவு செய்து அணுகலாம். ஆக மொத்தம் அடுத்த வருடம் பங்குனி வரையிலும் நமக்கு என்ன இருக்கிறது அப்படின்னா வாஸ்து விஜயம் எப்பொழுதும் உண்டு. அதனால் தாராளமாக மக்கள் என்ன பண்ணலாம்னா முன்பதிவு செய்து கொள்ளலாம். இப்போ சில பேர் மனை செலக்ட் பண்ணியிருப்பாங்க, பணம் கொடுத்து வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை நீங்கள் அது சரியா இருக்கான்னு பார்த்துட்டீங்கன்னா வாங்கலான்றவங்களும் அப்ளை பண்ணலாமா? தாராளமாக மனையை அனுப்பி அது வாங்கலாமா வேண்டாமன்றதையும் அலுவலகத்தை அணுகி முடிவு செய்து கொள்ளலாம். முடிவு செய்ததற்கு பிறகு நேரடியாக ஆலோசனை வரவேற்று பண்ணிக்கலாம். அருமையான வாய்ப்பு, நேர்களே தவற விடாதீங்க. நிறைய பேர் நம்மளுடைய ஆஃபீஸில் கேட்டிருந்தீங்க குருஜியினுடைய வாஸ்து விஜயம் எப்போ அப்படின்னு சொல்லி. குருஜி அதற்கான விடை கொடுத்துருக்காரு. ஸ்க்ரீனில் நம்பர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், அதற்கு கால் பண்ணி உங்களுக்கான ஒரு வாஸ்து அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வாஸ்து சம்பந்தமான நிறைய சந்தேகங்கள் இன்னைக்கும் நேயர்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கு. அப்படி நிறைய பேரினுடைய சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு. இதற்கு நமக்கு பதில் சொல்றதுக்காக ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகுரு ரூபன் டாக்டர் ஜி சத்யசீலன் குருஜி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம் குருஜி. நம்ம வாஸ்துவை பத்தி நிறைய ஒவ்வொரு திசைகளில் பாதிப்பு இருந்தால் அதை எப்படி சரி செய்யணும், அந்த பாதிப்புக்கான அறிகுறிகள் என்னன்னு நிறைய காணொளி நேயர்களுக்கு கொடுத்துருக்கோம். இதை தாண்டி ஒரு வாஸ்து அப்படிங்கிறது காலி நிலத்துல எந்த மாதிரி அதற்கான இம்பாக்ட் இருக்கும்? ஏன்னா நிறைய பேர் வீடு வச்சிருக்க மாட்டாங்க, காலி நிலம் மட்டும் ஒரு சொத்தா இருக்கட்டும் வாங்கி போட்டிருப்பாங்க. சில பேர் அதை வாங்கலாங்கிற அபிப்பிராயம் இருக்கும். இது இப்போ அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற சொந்த வீடோ இல்ல வாடகை வீட்டிலையோ அந்த நிலத்தினுடைய அந்த நெகட்டிவ்ஸ் அங்க என்ன தாக்கம் இருக்குமோ அது ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பொதுவா மனைகள்ல 3 விதமான மனைகள் இருக்கிறது. ஒன்று சதுரம், இன்னொன்று செவ்வகம், அதற்கு அடுத்தபடியாக நீள்மனை. இதோடைய அடுத்த கேட்டகரி அப்படின்னு வந்தோம்னா கார்னர் சைட், வீதி தாக்கம் உள்ள மனைகள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். பொதுவாக ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் யாருக்கு நல்ல மனை அமையும் அப்படின்ற ஒரு நிலையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா புத பகவான் தான் காலி மனைகளை குறிப்பவர். செவ்வாய் பகவான் எதை குறிப்பவர் அப்படின்னா பெரும் நிலங்களை குறிப்பவர். ஸோ நிறைய பேர் பூமிக்காரகன் அப்படின்னா செவ்வாய்ன்னு என்ன பண்ணுறாங்கன்னா செவ்வாயை வைத்து தான் வீடு மனை பற்றின விஷயங்கள் எல்லாம் செயல்படுத்துகிறாங்க. நன்றாக புரிந்து கொள்ளணும். பெரும் நிலங்களை குறிப்பவர் தான் செவ்வாயை தவிர அதே போல சின்ன சின்ன மனைகளை குறிப்பவர் யார் என்றால் புத பகவான்.
பகவான் தான். ஸோ புத பகவான் ஒரு ஜாதகத்தில் நன்றாக இருக்கிற பட்சத்தில் அவர்களுடைய மனை வாங்கியதற்கு பின்பு அவர்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். யாருக்கெல்லாம் நிறைய மனைகள் இருக்குதோ அவங்க எல்லாருமே புத பகவானுடைய பரிபூரண அருளை பெற்றவர்கள் அப்படின்னு தான் இந்த இடத்துல நாம சொல்லியாகணும். இதுல ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நாம நல்ல மனை அமைது கெட்ட மனை அமைது அது எல்லாமே நம் கர்ம வினையின் படி இருந்தாலும் ஒரு மனை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமான ஒன்று. இப்போ புதனுடைய அதிதேவதையாக யார் வருகிறார் அப்படின்னா பெருமாள் வருகிறார். இப்போ அவர்ல குறிப்பிட்ட தத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா நிலத்தத்துவத்தை குறிப்பவர் யார் என்றால் வராக சுவாமியாக என்ன பண்றாருன்னா வருகிறார். யார் ஒருவர் இடம் வாங்குவதற்கு முன்பாகவும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையிலே வராக சுவாமிக்கு சந்தன கட்டையால் நல்ல பேஸ்ட் அரைச்சு அதை ஒரு பெரிய உருண்டையா நம்ம ரெடி பண்ணிட்டு போயிட்டு அதை பன்னீர் கலந்து அபிஷேகித்து விட்டு பின் எந்த மனை நமக்கு வருகிறதோ அந்த மனையை பெறுவது தோஷமற்ற மனை. இது ஜாதகம் நல்லா இருக்கவங்க நல்லா இல்லாதவங்க எல்லாருமே செய்யலாம். இப்ப இந்த புதன் கெட்டவர்கள் இருக்காங்க தெரியுமா, இவங்க தான் என்ன பண்ணிடுவாங்கன்னா லீகலா மாட்டிப்பாங்க. அதாவது மனை வாங்கினதற்கு பிறகு டாக்குமெண்டேஷன்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அல்லது அவர் இன்னொருத்தருடைய பெயர்ல இருக்கிறது, அந்த இடம் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான இடமாக இருக்கிறது, இப்படி பல்வேறு குழப்பங்கள் வரும். இத நாம வராகருக்கு பூஜை பண்ணினதற்கு பிறகு முயற்சி பண்ணும் பொழுது அதுல இருக்கக்கூடிய எல்லா விதமான மறைந்திருக்கக்கூடிய சூக்ஷமங்களையும் வராகர் நமக்கு எடுத்து உணர்த்தி விடுவார். இதுதான் அதுல இருக்கிற முதல் அறிகுறி. எந்த மாதிரி மனைகளை நீங்க முதல்ல வீடு கட்ட போறன்னும் போது தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்னா, எக்காரணத்தை முன்னிட்டும் உங்களுக்கு சொத்துக்கள் நிறைய இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கார்னர் சைட்டை சூஸ் பண்ணுங்க, வீதி தாக்கம் உள்ள சைட்டை சூஸ் பண்ணுங்க. ஆனா சொத்துக்களே இல்லை, நான் முதல்ல இப்பதான் இடம் வாங்க போறேன்ற பட்சத்துல நீங்க கார்னர் சைட்டை சூஸ் பண்ண கூடாது, வீதி தாக்கம் உள்ள சைட்டை சூஸ் பண்ண கூடாது. அது உங்களுக்கு பெருமளவில் வளர்ச்சியை தருவது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு நேராக இருக்கக்கூடிய ஒரு வடக்கு மனையவோ நேர்கிழக்கு மனையவோ முதல்ல வீடு கட்ட போறவங்க சூஸ் பண்ணிக்கிறது தான் பெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இடம் வாங்குறேன், அந்த வீட்டில் நான் வீடு கட்ட போறேன்றவங்க 3 விஷயத்தை கடைபிடிக்கவே கூடாது. கார்னர் சைட் சூஸ் பண்ண கூடாது, வீதி தாக்கம் உள்ள சைட் சூஸ் பண்ண கூடாது, தெற்கு மேற்கு இடங்கள் சூஸ் பண்ண கூடாது, வடக்கு கிழக்கு மட்டும் நேரடியாக சதுர செவ்வக மனையை சூஸ் பண்ணலாம். இதை பண்ணிட்டு இதுல அருமையாக அந்த இடத்திற்கு தகுந்தாற் போல ஒரு வீடு கட்டியதற்கு பிறகு உங்களுடைய வளர்ச்சி பல மடங்காக உயர்ந்ததற்கு பிறகுதான் நீங்க வீதி தாக்கம் உள்ள மனைகளை என்ன பண்ணி ஆகணும்னா சூஸ் பண்ணி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு முதல்ல கார்னர் சைட்டோ வீதி தாக்கம் உள்ள மனைகளையோ வாங்குபவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறவில்லை, அவர்கள் தோல்வி அடைந்துதான் இருக்கிறார்கள். அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கிறது, அது நான் வகுப்பிற்கு வரும்பொழுது சொல்லுவேன். இப்போ நான் சொல்றத அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்களுக்கு அது தெரியும். இப்போ ஒருவேளை அந்த பிரச்சனைகள்ல நாங்க முதல்ல வாங்கினோம்னா நீங்க சொல்ற மாதிரி கார்னர் சைட்டாகத்தான் இருக்குது, இங்க வந்ததற்கு பிறகு நாங்க வளரலன்ற ஒரு கேள்வி இருப்பவர்கள் என்ன செய்து கொள்ளலாம் என்றால், இதே வராகரை திரும்ப பூஜிக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அங்கு அதிகமாக வேலை செய்யும். ஏன்னா புதன் கெட்டவர்களுக்கு கார்னர் சைட் பெரிய விருதியை தருவது இல்லைம்மா. ஸோ புதன் கெட்டவங்க மட்டும்தான் 45 வயசுக்கு மேல வீடு கட்டுவாங்க. இதுல என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் கார்னர் சைட்டே கண்ணில் படும், விலை குறைவா கிடைக்கும், முக்கியமான இடத்துல இருக்கும், விலை குறைவா இருக்கும், வரும்போது அதை வாங்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு? இந்த புதன் கெட்டு ஒருவர் இருந்தார் அப்படின்னாலே அவங்க வாழ்க்கையில எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் அவர்களுக்கு வாடகை வீடு வாசம்தான். வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய நிறைவை சொந்த இடமோ சொந்த வீடோ அவர்களுக்கு என்ன பண்ண போறது இல்லைன்னா தரப்போறது கிடையாது. ஆகையினால உங்கள் ஜாதகத்தில் முதல்ல புதன் நன்றாக இருக்கிறதா, ஒருவேளை புதன் நல்லா இல்லைன்னா என்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். தோல் நோய் உறுதியாக இருக்கும், நரம்பு பிரச்சனை உறுதியாக இருக்கும், அந்த வீட்டு பெண் குழந்தைகள் இருக்கு இல்லையா, படிப்புல தடுமாற்றம் நிறைய இருக்கும். இந்த 3 அறிகுறி இருக்கிற பட்சத்தில் அவர்கள் நேரடியாக என்ன பண்ணக்கூடாதுன்னா கார்னர் சைட்டை சூஸ் பண்ண கூடாது அப்படின்றத முதல்ல தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். வாஸ்து அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பின் கர்ம ரகசியத்தின் அடிப்படையில் மாறுபடுகிறது. இதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னா, மேற்கு பார்த்த மனை
அது வந்து தோல்வியை கொடுக்கும் அப்படின்னு வாஸ்துல ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுது, நம்பப்படுது. ஆனா மேற்கு பார்த்த மனையில நாம வந்து வடக்கு கிழக்குல கொஞ்சம் காலி இடத்தை அதிகப்படுத்துகிற பட்சத்தில் அது பாசிட்டிவ் தான். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஒருத்தருடைய பிறந்த ஜாதகத்துல சனி பகவான் சுபர்களோடு தொடர்பாகி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு மேற்கு பார்த்த மனை தான் சூப்பரா வேலை செய்யும். இப்ப இன்னும் ஒண்ணு என்ன அப்படின்னா, ஒருவருக்கு கிழக்கு பார்த்த மனை வாஸ்துல பாசிட்டிவ்னு நம்ம சொல்லிடுறோம். சூரிய பகவான் சனி பார்வையில் இருந்தால் அவங்க கிழக்கு பார்த்த மனை வாங்கினாக கூட அவங்க வெற்றி அடைவது இல்லை. அப்போ ஒரு கிரகம் எந்த கிரகத்தால் பாசிட்டிவா இருக்கிறதோ அதற்குரிய திசை உள்ள வீடு தான் அவங்களுக்கு நன்மையை தருகிறது. முதல்ல நான் எந்த மாதிரியான திசை உள்ள மனை வாங்கலான்றதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் எந்த கிரகம் சுபர்களால் பார்க்கப்பட்டிருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு உரிய திசை உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்ப செவ்வாய்க்கு வந்து குரு பார்வை இருந்ததுன்னா தெற்கு திசை தான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்ப புதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் தொடர்பு இருக்குன்னா உங்களுக்கு வடக்கு திசை தான் முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்ப சுக்கிர பகவான் உச்சமடைந்திருந்தாலோ சுக்கிரனுக்கு நேரடியாக குரு பார்வை இருந்தாலோ உங்களுக்கு தென்கிழக்கு கார்னர் சைடு தான் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இப்படி வடகிழக்கு கார்னர் சைட்ல இருக்கிற எல்லாருமே கோடீஸ்வரராக வாழல, வடக்கு மனை பார்த்தவர்கள் எல்லாருமே வந்து குபேர அருளை பெறல. ஏன் என்ற குவெஸ்டின் கேட்கும் பொழுது அங்கதான் ஜோதிடமும் கிரகங்களும் கரெக்டா வேலை செய்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு யாரு வந்து நல்ல கொடுப்பினை உள்ள நிலையில இருக்காங்கன்னா, போன ஜென்மத்துல நம்ம எந்த கிரகம் சார்ந்த புண்ணிய பலன்களை செய்திருக்கிறோமோ அந்த கிரகத்துக்கு புண்ணிய கிரகத்துடைய பார்வை கிடைக்கும். அந்த கிரகத்துக்கு உரிய உறவுகள், அந்த கிரகத்திற்குரிய பொருள் இந்த ஜென்மத்துல நமக்கு தடை இல்லாம நம்மளுடைய இறப்பு வரை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த கிரகத்திற்குரிய திசைக்குட்பட்ட மனையை வாங்கும் பொழுது பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் அதுல இருக்கக்கூடிய லாஜிக். அப்போ மேற்கு பார்த்த வீட்டில் ஒருத்தர் நல்லா இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஜாதகத்துல சனி வலுவாக இருக்கவர் மட்டும்தான் நல்லா இருக்கிறார். இதனாலதான் ஜாதகம் இல்லாமல் நம்ம வாஸ்துல பெரும்பாலும் யாரையும் என்ன பண்ண விடுறது இல்லைன்னா இறக்கி விடுறது இல்லை. இதை வந்து நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணணும்னா அந்த மேட்ச் பண்றதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, வடக்கும் கிழக்கும் காலியிடம். ஸோ எந்த கிரகம் எப்படி கெட்டு போயிருந்தாலும் வடக்கும் கிழக்கும் காலியிடம் இருந்துச்சுன்னா இந்த கிரக தோஷங்களை ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்னா மேட்ச் பண்ணிடலாம். வாங்குற 3 சென்ட்ல எப்படி 6 அடி 5 அடி விட முடியும், அப்படிப்பட்ட நிர்பந்தம் இருக்கிறது. செப்டி டேங்க் இல்லாமலும் வாழ்க்கையை ஓட்ட முடியாது. அப்போ வீட்டுக்குள்ள கொண்டு வந்து போடுற மாதிரி ஒரு ஆப்ஷனும் நமக்கு நடக்குது. இதனால வந்து விபரீதங்களும் நிறைய வாஸ்துவில் தோஷம் ஏற்பட்டு வருகிறது. முதல் விஷயம், வாஸ்துனா என்னன்றதுல ஒரு புரிதல் இருந்து உங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு உரிய எல்லா விஷயத்தையுமே பர்ஃபெக்டா மாத்துற விஷயமே இங்கதான் இருக்கிறது. நீங்க மனை வாங்கணும்னு முற்பட்டுட்டாலே ஒண்ணு ஜோதிடத்தை நம்பலையா வராகரை நம்பிடுங்க, அவர் உங்களுக்கு அதுக்கான மனையை சூப்பரா என்ன பண்ணுவார்னா தேர்ந்தெடுத்து கொடுப்பார். இல்ல என்னுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் எது வலுவான அமைப்புள்ள மனை அப்படின்றத பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு பெரிய டவுட் வரும், எங்க வீட்டுக்காரங்களுக்கு ஒரு ராசி, எங்க பிள்ளைகளுக்கு ஒரு ராசி, நட்சத்திர ராசி, நாங்க வேற நட்சத்திர ராசி, இப்ப யார் பேர்ல நாங்க வாங்குறது, எந்த திசையை நாங்க பிரையாரிட்டைஸ். ஒரு மனிதனுடைய வளர்ச்சி காலம் என்பது அவனுடைய ஆயுள்ல 20 வருஷம். 20 வருஷம் ஒரு மனிதன் வந்து அவனுடைய பிறப்புல பீக்ல இருப்பான். அந்த 20 வருஷத்தை கரெக்டா என்ன பண்ணிக்கணும்னா சூஸ் பண்ணிக்கணும். அப்போ ஒரு வீடு மனைன்னு நீங்க கட்ட போறீங்கனாலே உங்களுக்கு நல்ல டைம் இருந்தால் தான் அதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ யாரு கட்ட போகிறாரோ, யாரு வருமானத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறாரோ அவருடைய ஜாதகத்தை பார்ப்பது தான் சரி. ஸோ வீட்டு தலைவனுடைய ஜாதகம் தான் இங்க 100% வேலை செய்கிறது. கணவன் மனைவி 2 பேரும் வேலை போவாங்க, ஈக்குவலா சம்பாதிப்பாங்க, அந்த வீடு அவங்க 2 பேர் பேர்ல தான் வீட்டையோ நிலத்தையோ வாங்கணும்னு இருப்பாங்க. அப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு எதை பார்க்கணும்? எப்படி பார்த்தாலும் வீட்டு தலைவன் நன்றாக இருந்தால்தான் அந்த ஆணிவேரை பொறுத்து தான் மனைவி இயங்குகிறார், மனைவியை பொறுத்து தான் அந்த வீட்டுடைய வாரிசுகள் இயங்குகிறது. ஸோ வீட்டு தலைவனுடைய பவர் தான் அடுத்த எல்லாத்தையுமே முடிவு செய்வது. அதனால வீட்டு தலைவன் ஜாதகம் தான் மிக முக்கியம். இது வந்து திருமண தடைக்கும் இந்த காலி நிலம் நம்ம வாங்குறது இம்பாக்ட் ஆகுமான்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நிறைய இருக்கிறது. பொதுவாக வந்து வாடகை வீட்டில் இருந்து கொண்டு நம்ம கார்னர் சைட்டை ரொம்ப நாள் வீடு கட்டாமல் வச்சிருக்கவங்க வீட்டில் திருமண தடை நிறையவே இருக்கிறது. ஃபர்ஸ்ட் மனை வாங்க போறீங்கன்னா கார்னர் சைட்டையோ வீதி தாக்கம் உள்ள மனையவோ சூஸ் பண்ணாதீங்க. அப்படி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் கட்டுறதுக்கு உங்களுக்கு சிரமங்கள் ரொம்ப நிறைய இருக்கிறது, அது தடுமாற்றமாக இருக்கிறதுன்றதை நான் சொல்கிறேன். எவ்வளோ பணம் கையில் வச்சிருந்தாலும் முதலாக உங்கள் ஜாதகத்தில் ராகு வலு இல்லாமல் நீங்கள் இதை சூஸ் பண்ணிடவே கூடாது. ராகு வலு உங்கள் ஜாதகத்தில் சூப்பராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம்னா கார்னர் சைட்டை ஆலோசனை பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ராகு பிளஸ்டு இல்லாதவங்க எல்லாருமே கார்னர் சைட்டையும் வீதி தாக்கம் உள்ள சைட்டையும் வாங்கி கட்ட முடியாம தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. இப்ப நிறைய பேர் இந்த மாதிரி அடுக்கு மாடிகள் நடுவுல வந்து ஒரு சின்ன காலி இடம் இருக்கும்,
தனித்தனியா வீடு இருக்கும், நடுவுல மட்டும் ஒரே ஒரு இடம் காலி இருக்கும். அது வித்தே போயிருக்காது, கம்மி ரேட்டுக்கு கொடுப்பாங்க. நாங்க அதை வாங்கினதுக்கு அப்புறம் வளர்ச்சின்னு சொல்றதை விட அதை வாங்கினதுக்கு அப்புறம் எங்க வீட்ல நிறைய ஒரு கஷ்டமான சம்பவங்கள் நடக்குது. அப்ப நம்ம அதை வாங்கலாமா வேண்டாமா அந்த மாதிரி இடங்கள்னு ஒரு கேள்வி. வாஸ்துன்ற ஒரு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, 3 பூதங்களை பேலன்ஸ் பண்ணுறதுல தான் வாஸ்து வேலை செய்யுது. 5 பூதங்களை விட 3 பூதங்கள். இந்த 3 பூதத்தில் நெருப்பு பூதம், நிலபூதம், நீர் பூதம், இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நாம் வாஸ்துன்ற ஒரு சாஸ்திரத்தையே நாம் பார்க்க முற்படுகிறோம். இல்லைன்னா அதற்கு வாஸ்துக்கு என்ன இல்லைன்னா வேலையே கிடையாது. ஆகையினால நம் பிறப்பு ஜாதகம் விதி என்பது முடங்கி கிடக்கிற பட்சத்தில் அந்த விதியினுடைய முடக்கத்தை தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு கருவி தான் வாஸ்து சாஸ்திரம். இந்த கருவியை நம்ம வாழ்க்கிற வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுக்க கூடாது. எங்க இருந்தா நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நாம் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம விதியை ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ அதனால் இப்போ அப்பார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் வரும்பொழுது கிழக்கு அப்பார்ட்மெண்ட் உயர்ந்து இருந்ததுன்னா நம்ம லைஃப் முடக்கம் தான். அடுத்த தலைமுறையில் அது என்னவாக இருக்குன்னா பிரச்சனையாகத்தான் இருக்கும். பெண்கள் மட்டும்தான் வளருவாங்க. ஸோ ஒரு வீடு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களை சந்தித்தே தீர வேண்டும் என்பது தான் உண்மை. அதனால் இன்னும் ஒன்று, 100% வாஸ்துப்படி அமைச்சிட்டா எல்லாமே எப்போதுமே கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். வாஸ்து 2 விஷயத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் கொடுத்தா பொருளாதாரம். இந்த உடல் ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இருக்கிற பட்சத்தில் பூமி வாழ்க்கையை ஒரு மனிதன் சிறப்பாக சமாளித்து கொள்ள முடியும். இதுதான் வாஸ்து செய்கிறது. அருமையான ஒரு பதிவு. நன்றி குருஜி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.